எல்லா உறவுகளுக்கும் வசன்யா குக்கிங் சேனலின் அன்பான வணக்கங்கள். வசன்யா குக்கிங் சேனலில் போடுற ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வசன்யா குக்கிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கார சட்னி. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். 5 வெங்காயம், 4 தக்காளி, ஒரு 3 பல் அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்குறோம் நம்ம. அடுத்து ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, ஒரு 6 காய்ந்த மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் புளி எடுத்துருக்குறேன். இப்போ இதெல்லாத்தையும் கட் பண்ணி நம்ம வதக்கி எப்படி அரைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இந்த சட்னி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு வானல் வச்சுக்கலாம். வானல் லைட்டாக காயட்டும். அப்புறமா நம்ம எண்ணெய் ஊற்றி எப்படி வதக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே நான் பக்கத்தில் இட்லி பானை வச்சு நல்லா தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன். இப்போ இட்லி ஊற்றி அதில் வச்சிடலாம். தண்ணி கொதித்த பிறகு நீங்கள் இட்லி ஊற்றி வைங்க. அப்போ தான் இட்லி ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும். ஒரு மூடி போட்டு மூடியாச்சு. இது கொஞ்சம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம இங்கே கார சட்னி எப்படி வதக்குதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க, 3 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த 5 வெங்காயத்தையும் இதில் போட்டுக்கலாம். 5 வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் இதில் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி வச்சுருந்தோம். கொஞ்சமாக ஒரு 10 பல் அளவு பூண்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வதக்கலாம். கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கிட்டோன்னா அந்த கார சட்னிக்கான ஒரு கலரே வராது. அதே போல் முதல்ல நம்ம இப்போ கொஞ்சம் உப்பும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எண்ணெய் ஊற்றி மிளகாவை போட்டு வறுத்து எடுத்துட்டோன்னா அப்பயும் அந்தளவுக்கு கலர் வராது. அதனால் தான் நான் முதல்ல என்ன பண்ணுறேன்னா எண்ணெயை ஊற்றிட்டு வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். அப்புறம் பூண்டு, இஞ்சி, இது 4த்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிறேன். இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் உப்பு கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சட்னி அரைக்கும் போது கொஞ்சம் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மிளகா ரொம்ப காரம் அதிகமாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கின பிறகு அந்த காஞ்ச மிளகாவையும் தக்காளியையும் 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் நல்லா அந்த தக்காளியிலேருந்து இந்த ஜூஸ் இறங்கி நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிட்ட பிறகு நம்ம தேங்காயெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும், கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி அரைக்கும்போது உங்களுக்கு சட்னி நல்லா கலராக இருக்கும். இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற தேங்காய் பல் போட்டுக்கலாம். நீங்கள் தேங்காய் துருவலாகவும் போட்டுக்கலாம். தேங்காய் துருவல்னால் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 பத்தை இருக்கும் தேங்காய், அதை நான் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வதங்கின பிறகு ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். வதங்கினதை நான் பாருங்கள் இப்போ ஆற வச்சு மிக்சியில் அரைச்சின்னு வச்சுட்டேன். இப்போ அதை ஒரு பவுலில் மாற்றிட்டு நம்ம அடுப்பு ஆன் பண்ணி எண்ணெய் தாளிக்கிற கரண்டி வச்சு கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு நம்ம தாளித்து சட்னிக்கு கொட்டிக்கலாம். இப்போ 1.5 ஸ்பூன் அளவு நான் மல்லாட்டை எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் கொஞ்சமாக நான் கடுகு போட்டிருக்கேன். உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணல இதில். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் பெருங்காயத்தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இல்லை, அதனால தான் நான் அது போடலை. கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு
நாம் கருவேப்பிலை வச்சுருக்கோம், அதையும் கொஞ்சம் போட்டு தாளிச்சிக்கலாம். பாருங்கள், கடுகு பொரிஞ்ச பிறகு நான் கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ நல்லா தாளிச்சாச்சு. இப்போ சட்னியில் போட்டுக்கலாம் இதை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்களும் சட்னி அரைச்சி பாருங்கள். நல்லா கலராக சூப்பராக இருக்கும் கார சட்னி. இந்த சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வசன்யா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு வேணும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வசன்யா குக்கிங் சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமான உணவை சமைப்போம், நலமாய் வாழ்வோம்.